السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الرسل كلوا من الطيبات واعملوا صالحا إني بما تعملون عليم. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு, எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதன் எப்பொருளை உண்ண வேண்டும், எவ்வாறு அமல் செய்ய வேண்டும், அந்த அமல் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை பற்றி உண்டான ஒரு சில விஷயங்களை அல்லாஹு தஆலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான். யா ஐயுஹர் ருசுலு, நம் தூதர்களில் ஒவ்வொருவரிடத்திலும், தூதர்களே, குலூ மினத் தையிபாத்தி, நல்ல பொருட்களிலிருந்தே நீங்கள் உண்ணுங்கள். வஅமலு சாலிஹா, இன்னும் சாலிஹான நல்ல அமல்களை செய்யுங்கள். இன்னி பிமா தஅமலூன அலீம், நிச்சயமாக நீங்கள் செய்பவற்றை நான் நன்கு அறிபவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டக்கூடிய இந்த திருமறை வசனத்தை நம்ம பார்க்குறோம். இந்த வசனத்தில் நாம் அறிய வேண்டிய சில விஷயம், நற்செயல்கள் புரியுங்கள் என்பதற்கு முன்பாக ஹலாலானவற்றை உண்ணுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்வதற்கு காரணம், ஹலாலானவற்றை உண்பதின் மூலமாகத்தான் நல்ல அமல்களுக்குரிய தௌஃபீக் கிடைக்கும். ஹராமான உணவால் நற்செயல் புரிவதற்கு வாய்ப்பு கிடைக்காமல் போவதுடன் நற்காரியங்களும் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிறத மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது. அன்பானவர்களே, ஆக உண்ணக்கூடிய உணவு ஹலாலானதாக இருக்கணும். அப்படி ஹலாலானதாக இருக்கும் பட்சத்தில் நம்முடைய அமல்களும் என்ன செய்யப்படும், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படி இல்லாமல் நாம் உண்ணக்கூடிய உணவு ஹராமானதாக, நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்குமேயானால் அதில் எவ்வித ஒரு பலனும் கிடையாது, அது என்ன செய்யப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்படிங்கிறத எல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடக்கூடிய இந்த திருமறை வசனத்தை நம்ம பார்க்குறோம். வரலாற்றில் ஒரு செய்தி, அதாவது கல்யூபி என்று சொல்லக்கூடிய ஒரு நூலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அபா யஸீத் அல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தம்மை பற்றி இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் மிகவும் அதிகம் வணக்க வழிபாடுகள் செய்து வந்தேன். நான் ரொம்ப நிறைய வணக்க வழிபாடுகள் நான் செஞ்சு வந்தேன். என்றாலும் அதில் இன்பத்தை காண முடியவில்லை. நான் நிறைய எவ்வளவோ அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் அதில் ஒரு இன்பம், எனக்கு ஒரு லஸத், ஒரு இன்பம் எனக்கு கிடைக்கல, இன்பத்தை காண முடியவில்லை என்பதாக அவங்க சொல்கிறாங்க. அதற்கு பிறகு அதற்கான காரணங்களை பல விதத்தில் நான் சிந்தித்து பார்த்து இறுதியாக நான் என்ன செஞ்சேன், ஒரு முடிவுக்கு வந்தேன். அதாவது, என்னை கர்ப்பமுற்ற காலத்தில் என்னுடைய தாய் சந்தேகத்திற்குரிய பொருட்களில் ஏதாவது ஒன்றை சாப்பிட்டார்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்டு, என்னுடைய தாய் இடத்துல நான் என்ன செஞ்சேன், அது சம்பந்தமாக நான் கேட்டேன். நீங்கள் என்னை உங்களுடைய கருவில் சுமர்ந்திருந்த சமயத்தில் ஏதாவது அனுமதிக்கப்படாத, அதாவது சந்தேகத்திற்குரிய ஒரு பொருளை எதுவும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன், என்னுடைய தாய் இடத்துல நான் கேட்டேன். அதற்கு என்னுடைய தாய் சொன்னாங்க, ஆம், ஒரு நாள் உன்னை கருவறையில் சுமந்திருந்த பொழுது இன்ன வீட்டு மாடியில் நான் நின்று கொண்டிருந்தேன். இன்ன வீட்டு மாடியில் நான் நின்று கொண்டிருந்தேன்.
அப்போது பக்கத்து வீட்டு தோட்டத்தில் உள்ள ஒரு மரத்தின் கிளையில் ஒரு கனி தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. நான் என்ன செஞ்சேன், அந்த கனியை பறித்து சாப்பிட்டேன் என்பதாக அந்த தாய் பதில் கூறினார்கள். அதற்குரிய உரிமையாளரிடம் எவ்வித ஒரு அனுமதியும் நான் வாங்கலை அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்கிறாங்க. அதாவது அந்த வீட்டுக்காரங்கள்ட்ட எதுவும் சொல்லாமல் அதை பறித்து நான் என்ன செஞ்சிட்டேன், சாப்பிட்டு விட்டேன் என்பதாக அந்த தாய் சொன்ன பொழுதுதான் அபா யசீத் அல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, என் தாயின் மூலமாக அந்த பொருளுக்குரியவரிடத்துல போய் அதை ஹலாலாக்கிய பின்னர் தான் எனது வணக்கத்தில் இன்பம் ஏற்பட்டது அப்படிங்கிறத அபா யசீத் அல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லக்கூடிய இந்த விஷயம் கல்யூபி என்று சொல்லக்கூடிய அந்த நூலில் 37வது பக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நண்பானவர்களே, இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, இன்று தொழுகை போன்ற நிறைய அமல்கள் செய்யும் பலர் இந்த ஹலால் ஹராம் விஷயத்தில் ரொம்பவும் கவனக்குறைவாக என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. ஆனால் அவ்வாறு செய்யப்படும் அமல்களில் எந்தவித ஒரு பயனும் இல்லை என்பதைத்தான் நம்ம என்ன செய்யணும், மேற்காணக்கூடிய வரலாற்று குறிப்பின் மூலமாக திருமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகின்றதாக அன்பானவர்களே. ஆக உலகத்தில் வாழ்கின்ற பொழுது கொஞ்சம் ஹலால் ஹராம் பேணி பாதுகாத்து நம்முடைய அமல்கள் பாதுகாக்கப்பட்டதாக அமைவதற்கு நம்முடைய உணவுகளை நாம் என்ன செய்யணும், பரிசுத்தமானதாக தூய்மையானதாக, அதே போன்று மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட நிலைமையில் அந்த உணவை நாம் ஆக்கி கொள்ள வேண்டும். அவ்வாறு ஆக்கி கொண்டால் அந்த உணவின் மூலமாக செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு நல்ல அமல்களும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலைமையில் ஆகும் என்பதை இறைமறை வசனமும் இந்த வரலாற்று குறிப்பும் ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. அத்தகைய ஹலால் ஹராம் பேணி பாதுகாத்து நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வணக்கங்களும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த வணக்கங்கள் நமக்கு பல விதத்தில் இன்பங்களை தரக்கூடிய நல்ல அமலாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.